குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துபாய் சஃபாரி போக போகிறோம். துபாய் சஃபாரி, ஆமாம், டெசர்ட் சஃபாரி இல்லை, துபாய் சஃபாரி. இந்த ஜூக்குள்ளெல்லாம் போவாங்களாம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா பார்டரில் இருக்கேன். இந்த 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 பார்டர் பாருங்கள், இது வந்து ஷார்ஜா, அங்கே போனால் துபாய். அதாவது ஒரு மெலிசான கோடு, அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் துபாய், அந்த பக்கம் போனால் ஷார்ஜா. அந்த பார்டரில் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து துபாய் பார்டரில் போய் பஸ் ஏற போகிறோம். அந்த பஸ் ஏறி ஸ்டேடியம் மெட்ரோ போயிட்டு, ஸ்டேடியம் மெட்ரோலேருந்து ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து துபாய் சஃபாரி போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயில் அடிக்குது, தட் இஸ் வெரி குட் சைன். ஏன்னா வந்து மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. மழை பெஞ்சால் இங்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டே. என்ன இது, பெட்ஷீட் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்கப்பா நடக்கிறதுக்கு. ஆமாம், இதுதான் பஸ் ஸ்டாண்டு. பட் ஒரு டவுட்டு, இந்த பக்கம் போகிற பஸ் ஏறணுமா அந்த பக்கம் போகிற பஸ் ஏறணுமா? பஸ் ஸ்டாண்டு பேர் துபாய் கேரமல் ஸ்கூல் 2. F22 ஸ்டேடியம் மெட்ரோ. இங்கேருந்து போகணும். F22 பிடிச்சா போயிடலாம், இல்லைனா X22 பிடிச்சா போயிடலாம். பார்த்தாலும் பெரிய பில்டிங்காக இருக்குது. ஸ்டேடியம் மெட்ரோ வந்தாச்சு. இதுதான் அங்கே இருக்குது. இங்கேருந்து யூனியன் போய், யூனியன்லேருந்து இன்னொரு இடம் போய் போகணும். கூகுள் மேப்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடே வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பஸ்லேருந்து இறங்கி மெட்ரோவில் ஏறி இந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மாறுங்கன்றதெல்லாம் போட்டிருக்கு. வாங்க போவோம். 10 o'clock ஓப்பன் பண்ணுறாங்களாம் சஃபாரி. இப்போயே டைம் வந்து 9:45 ஆயிடுச்சு. ஸ்டேடியம்லேருந்து பிளாட்ஃபார்ம் 2ல் போய் யூனியனில் இறங்கணும். Al-Qiyada, the final destination of this train is Creek. The next station is இதுதான் கடைசி ஸ்டேஷன். லாஸ்ட் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சுருக்கோம், சென்டர் பாயிண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இறங்கி டாக்ஸியில் போகணும். அப்பா, லைனாக ஏகப்பட்ட டாக்ஸி இருக்குது.
Rewari station. Вообще огромный, да, такое? ஸோ எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ சஃபாரி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். இறங்கியாச்சு எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் கிட்ட. டூ சஃபாரி ஜேர்னி டெபார்ச்சர் இந்த பக்கம். ஜிராஃபீஸ். ஆஹா, ஜிராஃபி ஃபீடிங் டைம் 10:30, 12:30, 2:30, 4. வரும் மரத்தை பிடிங்கிட்டு இருக்கு சாப்பிட்றேன்னு. இன்னும் கிட்ட வந்து பார்க்கலான்னு. ஐயோ, ஹாய், ஹலோ. இது வந்து கேரட் பிடிக்குமா? இது எக்ஸ்ட்ரா சார்ஜ் போல். கேரட் கொடுக்கலாமா? இந்த குட்டி பையன் கொடுக்குற மாதிரி. ஓகே, ஜிராஃபி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி போகிறதுக்கு இதுதான் ஜேர்னி டிபார்ச்சர் ஸ்டேஷன். இந்த பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அடுத்த பஸ்ஸில் போகலாம். இதில் வந்து லாஸ்ட் சீட்டு இல்லைனா ஜன்னல் சீட்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பிடிக்கணுன்றதுனால நான் வந்து வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸில் போகலான்னு இருக்கேன். வந்துட்டோம். பஸ்ஸு பெஞ்சில் வச்சுருக்காங்கப்பா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லாஸ்ட்டு சீட்டு ஜன்னல் சீட்டு எடுத்துட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்படிதான் கைடு. ஆஹா, தண்ணிக்குள்ளே போகுது. ஹிப்போபொட்டமஸ். ஓகே, அது வந்து அவங்க வந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குமா. அது வெளியே வந்தால் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதான். தண்ணியில் வந்து right side there, this round house over there. We have a hippo aquarium, you can see them there. And also in the African village over there, hippo aquarium, big hippo there. African 10 meters high, 11 meters long. And they're very fast. Look at the ostrich now. This ostrich, male or female? Strauss, male or female? Female. Такой красивый. வாவ், எப்பா. கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மங்கீஸ் காட்டுறாங்களா. இவருங்க கேட் சி. ஸோ ஒரு கேட்டும் க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து வெயிட் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேட்டுக்கு போகிறோம். இது பாருங்கள், பசுமாட்டுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஆல்ஃபா மேலா. ஆடாப்பா சந்தீப்பு, ஆல்ஃபா மேல்னா குரங்கா? பஸ்ஸில் ஏறி ஒன்று கீழே குதிக்குது. எப்பா, ஒரு செகண்ட் பயந்துட்டேன். அதுதான் கேமரா வேறு ஷேக் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்க்க போகிற எல்லாமே வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்த அனிமல்ஸ் தான். வா, ஜீப்ரா. ஜீப்ரா கலர் என்னன்னு கேட்குறது. நமக்கு கலருக்கு சம்மந்தமே இருக்குது. அல்ஜீரியா, மொராக்கோ, துனிசியா இங்கேருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பா பார்க்க போகிறோம். டிமோன் அண்ட் பும்பா தெரியும், வாட் இஸ் சிம்பா? ஆஃப்ரிக்கன் ஒயிட் லயன் தான் சிம்பாவும். சிம்பாவை பார்க்க போகிறோம். அப்பா, சிம்பா ரொம்ப
பயங்கரமாக இருக்குது. பாருங்க 2 இடத்துல தூங்கிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் ரொம்ப ஏஜ்டு மாதிரி இருக்கு. இது வந்து ஃபீமேலா? ஏன்னா அந்த பக்கம் திரும்பி இருக்கு நிறையான்னு தெரியல. திரும்ப இது எல்லாமே மேல் சிங்கமா, ஃபீமேல் சிங்கம் இங்கே கிடையாதான். ஏன்னா வந்து அதோட நேச்சர் படி ஒரு ஃபீமேல் லைன் இருந்தால் மற்ற எல்லாம் சண்டை போட்டுக்குமா அதுக்குள்ளே. அப்பா ரைனோ, சதர்ன் ஒயிட் ரைனோ. அப்பா 200 பேர்கிட்ட கொலை பண்ணலாம். பாகுபலியில் வர மாடு மாதிரி இருக்குது. முதல்ல அப்பா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா அனிமல்ஸும் சிங்கிள் மேலா. அதை வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹவு டு வி கால் அன்மேரிட் மென் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து புலி 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 அப்பா அவ்வளோ பெருசு படுத்து தூங்கிட்டு இருக்கு. I have a surprise for you everyone over here. Wow. So anybody wants to come and take a selfie, go down. Anybody? Yeah. Nobody? That's Shirkan. Это Shirkan top. Look at the size of the hand. Wow. Whole face. Нет, остальные спят. பயங்கரமாக இருக்கு. இவரோட தான் இருக்கா? கண்ணுக்கு இன்னும் கட்டி உட்கார வச்சிட்டாங்களா? அப்பா பயங்கரமாக இருக்கு. எப்பா பயங்கரமாக இருக்கு. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது. எப்பா கையை அவ்வளோ பெருசாக இருக்குது. African wild. டிமான். Yeah, like coyote. Coyote, like dingo, chacal, lemur, and bull. எப்பா Wow. How many black spots do you think are on the body of a cheetah? Let's count the spots. 1, 2. Very good. There are more than 2,000 black spots on the body of a cheetah. எப்பா. ஸோ எக்ஸ்ப்ளோரர் வில்லேஜ் முடிச்சிட்டோம். சூப்பராகவே இருந்தது. அடுத்து வந்து அரேபியன் வில்லேஜ், ஆஃப்ரிக்கன் வில்லேஜ்னு 2 இருக்கான். அதை போய் பார்ப்போம். அந்த சிங்கம் காமிச்சாங்கல்ல, அந்த சிங்கம் வந்து 6-7 வயசு தான் இருக்குமா. பட் அதை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி இருந்துச்சு. பட் அந்த சிங்கம் வந்து மேக்ஸிமம் ஒரு 12-13 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் சிங்கமாக அது. அண்டு வேறு என்ன, வாங்க நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் அண்ட் அரேபியன் வில்லேஜ் எப்படி போகிறதுன்னு முதல்ல கேட்போம்.